ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மொறுன்னு மெதுவடை எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மிக்சியில் மாவு அரைச்சி எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் உளுந்தை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதை தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். உளுந்து மாற்றியாச்சுங்க. இப்போ இதில் எந்த தண்ணியும் விடாமல் முதல்ல அப்படியே ஒரு வாட்டி அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதில் இப்போ தண்ணி சேர்த்த போகிறேங்க. அது அப்படியே ஊற்றிட வேண்டாம், நான் ஸ்பூனில் சேர்த்திருக்கேன். அது மாதிரியே நீங்களும் சேர்த்திக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு ஒரு வாட்டி திரும்ப அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஸ்பூனில் சேர்த்துங்க. தண்ணி அதிகமாக போயிடும், இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா அரைச்சாச்சு. தண்ணி தொட்டு கையில் எடுத்து பாருங்கள், ஒட்டாமல் வருதான்னு. அப்படி வந்துச்சுன்னா மாவு கரெக்டாக அரைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதில் தேவையான பொருளெலாம் சேர்த்திக்கலாங்க. அதுக்கு இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க. அடுத்து வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடயே பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதில் மிளகும் சீரகமும் நான் போடாமல் விட்டுட்டேன், அதை இப்போ போட்டுக்கலாங்க. சீரகம் சேர்த்திருக்கேன். இப்போ போட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கையில் தண்ணி நனைச்சிக்கிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து வடை உருட்டிக்கலாங்க. கையில் ஒட்டாமல் வரும் மாவு, போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி லேசாக பெருல வச்சு ஓட்டை போட்டு வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் மாவு போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியே டக்குன்னு கருகிரும், உள்ளே வெந்திருக்காது. சிம்மிலையே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக மொறுமொறுன்னு மெதுவடை ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.